உறுப்பினர்களை சேர்க்க வேண்டாம் என்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஒவ்வொரு பூத்திலும் 30% வாக்காளர்களை திமுகவில் சேர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார். கடமைக்கு உறுப்பினர்களை சேர்க்க வேண்டாம் என்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அறிவுரை வழங்கியிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக முழுவீச்சில் தயாராகி வரும் நிலையில் மாவட்ட செயலாளர்கள், தொகுதி பார்வையாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதேபோல MP உள்ளிட்டோர் அடங்கியோர் உடன் காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். இதில் உறுப்பினர் சேர்க்கை தொடர்பாக பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைக்கிறார். கோகுல், விவரங்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று திமுக மாவட்ட செயலாளர்கள், தொகுதி பார்வையாளர்களுடைய ஆலோசனை கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பல அறிவுரைகளை முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். குறிப்பாக கடமைக்கு உறுப்பினர்களை சேர்க்க வேண்டாம் எனவும், உறுப்பினர் சேர்க்கையில் 30% புது வாக்காளர்களாக கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் என்றும் பேசியிருக்கிறார். கூட்டத்தில் பேசிய மண்டல பொறுப்பாளர்களும் மாவட்ட செயலாளர்களும் அடுத்து திமுக ஆட்சிதான் என்றும், மீண்டும் நீங்கள்தான் தான் முதலமைச்சர் என்ற வகையில் பலர் பேசியிருக்கிறார்கள். அதே போல முதலமைச்சர் பேசும்போது ஒவ்வொரு பூத்திலையும் 30% புது வாக்காளர்கள் கண்டிப்பாக திமுக உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்றும், உறுப்பினர் சேர்க்கையின் போது பொதுமக்கள் வாக்காளர்களாக பெறக்கூடிய குறைகளையும் கேட்டுக்கொண்டு பொறுமையுடன் அவர்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். திமுக அரசு அமைந்த ஏராளமான திட்டங்கள் குறித்து அவர்களுக்கு விளக்கி திமுகவுடைய உறுப்பினராக அவர்களை சேர்க்க வேண்டும் என்றும், கடமைக்கு உறுப்பினர்களாக சேர்க்காமல் 30% புது வாக்காளர்களாக திமுகவுடைய உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் என்றும், திமுகவுடைய திட்டங்களை விலக்கி அவர்களை உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் அறிவுரை வழங்கியிருப்பதாக தற்போதைய தகவலாக இருக்கிறது. நன்றி கோகுல், விவரங்களுக்கு.